அடுத்து நம்ம இப்போ ஆட போகிற கேம் என்னன்னு கேட்டாக்கா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்கேயோ தூசி தட்டி நாங்கள் கொடுக்கும்போது நீங்களும் உங்கள் மூளையில் கொஞ்சம் தூசி தட்டி எப்போவோ ஆடின நினைவு வரும். என்ன தெரியுமா? ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்து தான். ஞாபகம் வருதா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதே, வா பார்ப்போம். இப்போ 2 பேர் நின்றுப்பாங்க, கையை கோபுரம் மாதிரி கோத்துப்பாங்க. சரியா? அப்படி கோத்துட்டு நிற்கும்போது மற்றவங்கள்லாம் ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்ததான், 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்ததான் அப்படின்னு நீள இப்படியும் இப்படியும் மாற்றி மாற்றி போயிட்டு வருவாங்க. இந்த கடைசியில் 10 குடம் தண்ணி ஊற்றி 10 பூ பூத்ததாங்கிறோம் யார் வராங்களோ அவங்கள பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அவங்க உடனே என்ன சொல்லணும்? இது மட்டும் பணம் தரேன் விடுடா கோபாலா. விடமாட்டேன் கோபாலா. இது மட்டும் பணம் தரேன் விடுடா கோபாலா. அப்புறம் இது மட்டும் பணம் தரேன் விடுடா கோபாலா. இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில் விடுடா கோபாலா அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. கையை பிரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அடுத்த ஒரு ஆள் மாட்டும். இப்போ இந்த ஆட்டத்தில் என்ன பெரிசா அறிவுக்கு வேலை அப்படின்னா, யாரும் இந்த 10வது வரும்போது இந்த கைக்குள்ளே மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவசரமாக ஓடுவாங்க. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த முன்னால் போகிறவங்க கொஞ்சம் மெதுவாக அப்படி போயிடுவாங்க, ஏன்னா இந்த ஆள் மாட்டணும்னு. இதெல்லாம் யுக்தி விளையாட்டு. இந்த யுக்தி விளையாட்டுங்கிற பொழுது இந்த ஆட்டத்தில் ரொம்ப ஒன்றும் பெரிய புத்திக்கு வேலை இல்லை, ஆனால் திறமை வேணும். ஃபாஸ்ட்டாக போகணும், சீக்கிரமாக ஓடி போயிடணும். அப்புறம் இந்த இது சொல்கிற போது இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லி ஆடுறாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறத அடுத்ததில் சொல்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஏங்க இதெல்லாம் சும்மா சாதாரணமாக குவைட்டாக இப்படியே பல்லாங்குழி, இதுக்குன்னு ஒரு குடம் தண்ணி ஊற்றி அப்படியே சும்மாவே பண்ணலாமே அப்படின்னாக்கா இல்லை. இந்த கொலையா முந்திரிக்காய் நிறைய சுற்றி வா, அது நிறைய சுற்றி வா இல்லையா. எங்கள் வீட்டில் வேலை பார்த்த அந்த அம்மா சொல்லு, நிறைய சுற்றி வா. அதாவது ஒரு சுற்று 2 சுத்தோடு நிற்காத, நிறைய சுற்றி வாம்பாங்க. நிறையவோ தெரியாது. ஆக மொத்தம் நல்ல விளையாட்டு அது. இப்போ இது ஒரு குடம் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோம். அப்புறமா 2 அணியாக பிரிஞ்சுப்பாங்க. 2 அணியாக பிரிஞ்சு அங்கே ஒரு அணி உட்காரும், இங்கே ஒரு அணி உட்காரும். இதுக்கு ஒரு தலைவி, அதுக்கு ஒரு தலைவி. ஒத்தொத்திக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ரோஜா பூ, சாமந்தி பூ, கனகாம்பரம், மல்லிப்பூ அப்படின்னுட்டு. இவ போய் அங்கே ஒரு ஆளோட கண்ணை பொத்திட்டு சாமந்தி பூ மெல்ல வந்து கிள்ளிப்போ அப்படின்னா இது எது சாமந்தி பூவோ அது குவைட்டாக போய் அந்த பொண்ணை கிள்ளிட்டு அப்படி குவைட்டாக வந்து உட்காந்துரும். அப்புறம் எல்லாம் எப்படி தெரியுமா? பெரிய நடிகைகள். அதாவது நான் ஒன்றுமே செய்யலைங்கிறப்பில் இப்படி முகத்தை வச்சுட்டு உட்காந்துக்கணும். அந்த பொண்ணு என்ன பொண்ணு, இதுவும் ஒரு ஊக விளையாட்டு தான். இந்த 6 பேரில் எவ சாமந்தி பூ இப்படி பார்க்கும் ஏதாவது ஒன்று. இதில் இவ சொந்தக்காரி இருப்பா அப்படிங்கும், என் பக்கத்தில் இருக்கிறது தான்னுட்டு. அவள் வந்து இவளை தான் பிடிச்சி கொடுத்துருவா. அதாவது எட்டப்பன் அந்த காலத்தில் இல்லை, எல்லா காலத்துலேயும் இருந்திருக்கா, நம்ம வீட்டிலையே இருந்திருக்கே. இப்படியெல்லாம் காட்டி கொடுக்குற புத்தி எங்கே? இந்த விளையாட்டுங்கிற பொழுது ஏய் நீ அவளுக்கு காட்டி கொடுத்த அப்படின்னு அந்த ஆட்டம் அழுகுனி ஆட்டம் அப்படிம்பாங்க. அழுகுனி ஆட்டம்னா அந்த ஆட்டம் நல்லிஃபைடு. ஸோ திருப்பி ஆடு. ஸோ சாமந்தி பூ, கனகாம்பரம் ஒத்தொத்தருக்கு பேர் வைக்கிறதுனால 4 வயசு குழந்தைக்கு கூட சாமந்தி பூன்னா என்னன்னு தெரியும், கனகாம்பரம்னா என்னன்னு தெரியும். அவங்க ஏற்ற சைடுக்காரங்க திருப்பி வேற ஒரு பேர் வச்சுப்பாங்க. கத்திரிக்காய் மெல்ல வந்து கிள்ளிப்போ அப்படின்னுட்டு. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அந்த வந்து உக்காந்ததே அதுக்கு ஒன்றுமே தெரியாது, தான் தான் கிள்ளினோங்கிறதே மறந்து போயிடும். நீ தான் அப்படின்னா கூட அது எழுந்துக்கணும்னு தெரியாது, ஏன்னா எல்லாரும் ஆடுறாங்க. ஏன் அவளுக்கு ஒன்றுமே தெரியலன்னா அது உப்புக்கு சப்பானிங்க, ஊருக்கு மாங்கொட்டைங்கம்பாங்க. ஞாபகம் வருதா? இந்த வார்த்தைகள்லாம் எப்போ கேட்டோம்? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க ஒரு 30-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போவே ஆங்கில கல்வி அந்த மோகம் நிறையா வந்துடுச்சு. எங்கள் காலத்தில் ஆங்கில கல்வியும் இருந்தது. எங்கள் பாட்டியே சொல்லுவாங்க, லிட்டில் டாமி டக்கர் சிங்ஸ் ஃபார் ஹிஸ் சப்பர்னு அவங்க சொல்கிற போது நாங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி இங்கிலீஷ் தெரியும்னா என்ன நினச்சிட்டு இருக்க? நாங்கள்லாம் ஒரு மிஸ்ஸிக்கிட்ட டியூஷன் கற்றுட்டோம். எப்படி மிஸ்ஸிக்கிட்ட டியூஷன் கற்றுட்டாங்களாம். எங்கள் பாட்டி காலத்தில் தான் இங்கிலீஷ் ஊற ஆரம்பிச்சுது. இப்போ குலாப் ஜாமுன் மாதிரி முழுசாக இங்கிலீஷில் ஊறிட்டோம். என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க அப்படி வெளியே எடுத்து கொஞ்சம் தமிழ் வாசனையாக அடிக்கலாமே அப்படின்னு கொடுக்குறோம். இது ஞாபகம் வருதே 7 4 மூலை தாச்சி அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. 4 மூலையில்
4 பெண்கள் நின்றுப்பாங்க. நடுப்புற ஒரு பொண்ணு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரணும். அவளை சும்மா போக சொல்ல மாட்டாங்க. தயிர் விற்றுக்கிட்டே போனா அவள் தயிரோ தயிர் தயிரோ தயிருன்னு போயிட்டே இப்படி ஓரக்கண்ணால் பார்த்துட்ருப்பா. இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அதே இடத்துல நிற்க முடியாது. இங்கே இருக்கிறவ அங்கே வரணும், அங்கே இருக்கிறவ இங்கே வரணும். இவங்களுக்குள்ளே சைகை காட்டிப்பாங்க, இங்கே வா அப்படிம்பாங்க. அவளை இங்கே வர சொல்லிவிட்டு இவன் இன்னூத்தியோட இந்த பக்கத்துக்கு போயிடுவா. அப்போ அந்த இடம் காலியாக இருக்குன்னு இது போய் பிடிச்சிக்கிச்சுன்னா அது நடுப்புற வந்து மாட்டும். அதாவது இது யாருமே உண்மையாக ஆட மாட்டாங்க, நிறைய ஏமாய்ப்பாங்க. இந்த ஏமாத்துறதுக்கு அழகாக தமிழில் ஒரு வார்த்தை அப்போ சொன்னோம், டபாய்க்கிறது. அது என்ன டபாய்க்கிறதுன்னா எங்கள் காலத்து தமிழுங்க. அது இப்படி வராப்பில் வந்து என்னை டபாய்ச்சிட்டாவ, அது ஹிந்தி வார்த்தையா என்ன வார்த்தையோ தெரியாது. இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம், வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனா என்னப்பா டபாய்ச்சிட்டியே அப்படிங்கிறோமே. இந்த டபாய்ச்சிட்டேங்கிறது அங்கே தான் வந்தது. ஞாபகம் வருதே 8. அடுத்து ஒரு விளையாட்டு, இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஐஸ் பை அப்படிம்பாங்க. ஐஸ் பை தான் நம்ம ஊரில் கண்ணாமூச்சி. அது பேர் கண்ணாம்பூச்சி. ஏன் கண்ணாம்பூச்சின்னாக்கா, ஒரு அம்மா தான் தாச்சின்னாக்கா அவங்கள தொட்டுட்டாக்கா பிடிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு வயசானவங்க எப்போதும் வந்து உட்காருவாங்க, ஏன்னா இதுங்க ஏதாச்சும் விழுந்து அடிபட்டுக்குமேனுட்டு. ஒரு குழந்தைய யார் பிடிக்கிறேன்னு கேட்டாக்கா அதுக்கு சாட் பூட் 3 போடுவோம். சாட் பூட் 3 அந்த 3 போட்டு அதில் ஒன்று எடுத்து அது வந்து இந்த தாச்சி மடியில் உட்காந்துக்கும். அவங்க கண்ணை எரிக்க பொத்திட்டு கண்ணாமூச்சி ரே ரே ரே, காட்டு மூச்சி ரே ரே ரே, எனக்கோர் பழம் உனக்கோர் பழம் கொண்டோடி வா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணை திறந்து விட்டுருவாங்க. இது கண்ணை திறக்கும் பாருங்கள், பூச்சி தான் பறக்கும். அதுதான் அது கண்ணாம்பூச்சி. எப்படின்னு கேட்டால் நீங்கள் எரிக்கி இந்த கண்ணை பொத்தி விட்டா கண்ணை திறந்தாக்க பூச்சி பறக்கும், அது வேன்னு முழிக்கும். அதுக்குள்ளே இதுங்கெல்லாம் ஓடி போய் நல்லா ஒளிஞ்சிட்ருக்கும். அதில் இந்த சத்தம் வேறு கிக் அப்படின்னு. உடனே இது சத்தம் வர பக்கம் பார்க்கும். கொஞ்சம் மக்கா இருந்துச்சுனாக்கா தேடவே முடியாது. போயிட்டு ஒத்தரும் ஆப்பிடலைன்னா வந்து திருப்பி தாச்சியில் வந்து உட்காந்துக்கும். ஆனால் ஒருத்தர் இந்த போலீஸ்காரன் திருடன் விளையாட்டு மாதிரி தான் பசங்க ஆடுறது தான் இந்த பெண்கள் இப்படி ஆடுவாங்க. இந்த கண்ணாம்பூச்சி ரே ரே ரே, காட்டும்பூச்சி ரே ரே ரே, என்னத்துக்கு வார்த்தை அப்படி போட்டாங்கன்னாக்கா அதுக்கும் அர்த்தம் அடுத்ததில் சொல்கிறேன். இது ஞாபகம் வருதே 9.